அந்த நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தொடர்ந்து நான் உங்களோடு கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினதான வார்த்தைகளை, அவருடைய உபதேசங்களை, அவர் சொன்ன ஓமைகளை தியானித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அப்படியே தான். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44, 45, 46 இந்த வசனங்களை வாசிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்களா? அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து 2 அழகான ஓமைகளை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 44, 45, 46 மத்தேயு 13ஆம் அதிகாரம். இந்த 3 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப அழகா பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் 2 ஓமைகளை சொல்றாங்க. 2மே டோட்டலா வித்தியாசமான ஓமைகள் தான். பார்ப்பதற்கு படிக்கும் பொழுது 2மே ஒன்றாக இருப்பது போல தெரிந்தாலும் 2மே வித்தியாசமான ஓமைகள் தான். அதில் முதல் ஓமை ஆண்டவர் என்ன சொல்றாங்க? பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? அது நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு புதையலுக்கு ஒப்பா இருக்கிறது. இட் இஸ் எ ட்ரெஷர், ஒரு புதையல். அந்த புதையல் பூமிக்குள்ளே இருக்கு. அதாவது மனுஷர் சாதாரணமாக அதை பார்க்க முடியாது. ஒரு புதையலை, ஒரு ட்ரெஷர் எப்படி பூமிக்குள்ளே இருக்குமோ அதே போல் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் இந்த புதையலை ஒரு மனிதன் கண்டு கொண்டான். ஓ, இது இந்த நிலத்தில் இருக்கு அப்படின்னு அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த நிலத்தை வாங்க வேண்டும். அந்த புதையல் அவனுக்கு வேண்டும். இந்த புதையல் அவனுக்கு வேண்டும் என்பதனால அவன் என்ன பண்ணுறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, ஒருவேளை அந்த நிலம், அந்த புதையல் இருக்கிற நிலம் ஒரு பெரிய விலை மிகுந்த ஒரு நிலமாக இருந்திருக்கக்கூடும். எஸ், அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அதை வாங்குவதற்கு அவனுடைய கைகளில் பணம் இல்லாவிட்டாலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விடுகிறான். தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தினால் அந்த புதையல் உள்ள நிலத்தை அவன் வாங்குகிறான், தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான். கவனிக்கிறீங்களா? அப்போ இது ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு விவரித்து காட்டுது பாருங்க. ஸோ த கிங்டம் ஆஃப் காட் ஒரு ட்ரெஷருக்கு ஒப்பா இருக்குது, ஒரு புதையலுக்கு ஒப்பா இருக்குது. புதையல் எப்பொழுதுமே பூமிக்கு அடியில் இருக்கும். அது சாதாரணமாக எல்லாருடைய கண்களுக்கும் தெரியாது. இன்றைக்கு பல கோடி ஜனங்கள் நிறைந்த உலகத்தில் தேவ ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேரால் அதை கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஓ, இது விலையேற பெற்ற ஒரு ராஜ்யம், இதற்குள் எப்படியாகிலும் நான் பிரவேசிக்க வேண்டும், நான் இந்த ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த ராஜ்யத்தினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கவனிங்க நல்லா. ஒரு மனிதன் தேவனை, மெய்யான தேவனை கண்டு கொள்ளும்போது அந்த என்கவுண்டர் இருக்கு பாருங்க, அது அவனை எந்த அளவுக்கு மாற்றுகிறது அப்படின்னா, தன்னை பற்றியோ தனக்குரியதை பற்றியோ அவன் நினைப்பதில்லை. அவனுக்கு எல்லாமே தேவனுடைய ராஜ்யம்தான், எல்லாமே இயேசு கிறிஸ்து தான், எல்லாமே இரட்சகர் தான். தம்மையே பலியாக கொடுத்து தன்னை மீட்டு கொண்டாரே, அவர் தான் அவனுடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறார். அந்த பிரில்லியன்ட், அந்த ஒண்டர்ஃபுல் ராஜ்யம் இருக்கு பாருங்க, அந்த மகா மகிமையான தேவனுடைய ராஜ்யம்தான் அவன் கண்களுக்கு முன்பு தெரிகிறது. அவன் விரும்புவதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த ராஜ்யம்தான், அந்த கிங்டம் தான், தேவ ராஜ்யம். அந்த ராஜ்யம் வர வேண்டுமே, அந்த ராஜ்யத்துக்குள் ஜனங்கள் பிரவேசிக்க வேண்டுமே, எல்லாரும் மீட்கப்பட வேண்டுமே, தான் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமேன்னு சொல்லி அந்த ராஜ்யத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறான்.
தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறான். தேவனுடைய குமாரனுடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு பிரசித்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். கவனிக்கிறீங்களா? அப்போ அவன் உண்மையான ரட்சிப்பை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையின் கருத்தை நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். அதன் பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கருத்து என்ன? அந்த ஓமையின் கருத்து, அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தனக்குரியதை பார்க்கறதில்ல. அந்த இருதயம் தன்னை சார்ந்து கொள்ளாமல் தேவ ராஜ்யத்தையே சார்ந்து கொள்ளுகிறது, தேவனையே சார்ந்து கொள்ளுகிறது. முதலாவது அவனுக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம்தான். தேவனுடைய ராஜ்யம்தான். த கிங்டம் ஆஃப் காட், தை கிங்டம் கம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே ஜெபத்தில். அதுபோல் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள், சபைக்கு அடுத்த காரியங்கள், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் தான் அவனுடைய மனது போகுது. இதுதான் இயேசுவுக்கு பின்னால் போகிற வாழ்க்கை. பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்பு வந்தோமே. ஹல்லேலூயா! என்ன அழகான வார்த்தை. ஆண்டவர் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின்பு வந்தோமே. ஓ க்ளோரி பீ டு காட். அதுதான் ஒரு உண்மையான உத்தமமான ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ ராஜ்யத்தை உணர்ந்த உடனே அவனுடைய ரியாக்ஷன் அதுதான். அவன் அதிகமாக ஆண்டவர் என்ன கொடுப்பாங்க, என்ன கோடியாக கொடுப்பாங்க, எனக்கு இன்னும் பல வீடு வேணும், பல இது வேணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தேவன் கொடுக்கிறார், நான் இல்லை என்று சொல்லலை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றை பார்க்கிலும் அவனுடைய கண்கள் அவர் ராஜ்யத்தின் மேலே தான் வைக்கப்படுது. அதன் மேன்மை, அதன் மகத்துவம், அதுதான் தேவ ராஜ்யத்தினுடைய மகிமைங்க. உண்மைதான். மோசே ஒரு பெரிய பேலஸில் தான் வளர்றாரு இல்லையா? ஒரு பெரிய அரச குமாரனை தான் வளர்றாரு. ஆனால் அதை விட அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிப்பதை விரும்பினார்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஸோ இந்த பாடு என்பது என்னென்னா, அவருடைய சரியான அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டு சீக் த கிங்டம் ஆஃப் காட், அவ்வளவுதான். இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் அது பாடு. ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க துடிப்பதில்லை மனது. நேரடி அந்த உலகத்துக்கு விரோதமாக தான் வாழ ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இருப்பதில்லை. ஸோ தேவனை கண்டு கொண்டவர்கள், தேவ ராஜ்யத்தை கண்டு கொண்டவர்கள், பேலஸில் இருந்தால் கூட சரிதான், பெரிய அரண்மனையில் வாழ்ந்தாலும் சரிதான், அவங்க எண்ணமெல்லாம் உலகத்தை பற்றி இராமல், இந்த உலகத்தின் சுகபோகமான வாழ்க்கையை பற்றி இராமல் தேவனை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்துமே இருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த ராஜ்யத்தையே பிடித்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. அது அவனுக்கு ஒரு புதையல், ட்ரெஷர், ஒரு பெரிய புதையல். அவனை பொறுத்த மட்டும் தேவ ராஜ்யம்தான் எல்லாமே. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காகவே வாழ ஆரம்பிக்கிறார்கள். இரண்டாவது, நீங்கள் அந்த 45, 46 படிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொல்கிறாங்க. இது என்ன ஓமை? தேவனுடைய ராஜ்யம் என்பது அல்லது பரலோக ராஜ்யம் என்பது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்குதான். இது அப்படியே வைஸ் வர்சா, சரியா? இப்போ தேவ ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ இது தேவ ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறாங்க. முதல் ஓமை தேவ ராஜ்யத்தை கண்டு கொண்ட ஒரு மனிதனை பற்றி பேசினாங்க, ஒரு புதையலை கண்டு கொண்ட மனிதனை பற்றி பேசினாங்க. இப்போ நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரின்னு கர்த்தர் பேசும்போது இது தேவ ராஜ்யத்தை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. அப்போது தேவராஜ்யம் எப்படி இருக்குதான்? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கு. தேவன் உண்மையாகவே இந்த பூமியில் நல்ல முத்துக்களை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார். தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி தேவனுடைய கண்கள் இந்த பூமியின் மேல் எப்பொழுதும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் நல்ல முத்துக்களை அவர் தேடுகிறார். தம்மை தேடுகிற உணர்வுள்ளவர்களை தேவன் தேடுகிறார். தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களை தேவன் தேடுகிறார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இப்படி தேடும்போது
தேவனுடைய ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடிக்கொண்டே இருக்கும்போது அதில் விலை உயர்ந்த ஒரு முத்தை அது காண்கிறது. விலை உயர்ந்த ஒரு முத்து, சரியா? விலை உயர்ந்த முத்து, விலையேற பெற்ற ஒரு முத்து. இந்த விலையேற பெற்ற முத்தை கண்ட உடனே அந்த வியாபாரி என்ன செய்கிறான்? தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்கிறான். Glory be to God, hallelujah. இப்போ பாருங்க, இது தேவனை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் ஓமை, ஒரு மனிதன் தேவராஜ்யத்தை காணும்போது தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த ராஜ்யத்தை கொள்ளுகிறான், அந்த புதையலை கொள்ளுகிறான். ஆனால் இது தேவராஜ்யத்தை நமக்கு காண்பிக்கிறது. தேவராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதா? ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்தை பார்த்த உடனே தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்குதான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு. அவர் தேவனுடைய சாயலாக தேவனுக்கு சமமானவராக இருந்தும் அதையே பிடித்து கொண்டிராமல், அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, he emptied himself, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவன் ஏன் மனுஷ சாயலானார்? கடவுள் ஏங்க மனிதனாய் மாற வேண்டும்? தனக்குண்டான எல்லா மகிமையும் விட்டு அந்த மகிமை நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அந்த மகிமையை முழுசாக நம்ம பார்க்கலை. தேவன் தம்முடைய மகிமையெல்லாவற்றையும் விட்டுட்டு he emptied himself, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படின்னா அதற்கு என்ன ரீசன்? டு சேவ் த chosen people, அதாவது தாம் யாரையெல்லாம் முன்குறித்திருந்தாரோ, யாரையெல்லாம் அறிந்திருந்தாரோ, இன்னும் சொல்லப்போனால் ஆழமாக சொல்லப்போனால் தேவ சித்தம் என்பதே முழு மனித இனமும் மீட்கப்பட வேண்டும். அப்போ அவருடைய பார்வையில் இந்த விலை உயர்ந்த முத்து யாருன்னா மனிதர்கள் தான். அதில் குறிப்பாக மனம் திரும்பி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து எப்படியாகிலும் இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. பார்த்தீங்களா? இவர்கள்தான் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்த முத்து. நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்திருக்கிறார். கெட்டு போனதை தேடி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாங்க ரொம்ப அழகா, யாருக்கு வைத்தியன் வேண்டும்? பிணியாளிக்குத்தான் வைத்தியன் வேண்டும், நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். அப்போ நமக்கு நல்லா தெரியும், நீதிமான் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவரும் இல்லை. எல்லாருமே வழி விலகி ஏகமாக கெட்டு போனவங்க தான். ஆனால் ஆண்டவர் யாரை தேடி வருகிறார்? பாவிகளை தேடி வருகிறார். அதில் மனம் திரும்புகிற பாவிகளை தேடி. அதான் சரியான அர்த்தம். யார் ரிப்பன்ட், யார் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நீதியுள்ள தேவனை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இவங்க தான் அவருடைய பார்வையில் விலை உயர்ந்த முத்து. அதைத்தான் பவுல் சொல்லிருப்பார் 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நல்ல கவனிங்க. அவர் மனித இனத்தை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லாம, மனிதர்களை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார்னு சொல்லாம, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திற்கு வந்தார்னு சொல்றதுன்னா அப்ப அர்த்தம் இருக்கு. பவுல் என்ன சொல்ல வராரு? தன்னைத்தானே நீதிமானாக எண்ணிக்கொள்ளுகிறவர்களை ரட்சிக்க வரவில்லை. யூதர்கள் தங்களை நீதிமான்கள்னு நினைச்சாங்க. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் யாருக்குமே அடிமைகள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? யூதர்கள் அதனால் அநேகர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுக்கல. காரணம், அவங்க மனதில் அவங்க தங்களை நீதிமான்களாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சுயநீதி. இப்படி சுயநீதியை நம்பி போகிறவங்களை கர்த்தர் ரட்சிக்க முடியாத நிலைக்கு போயிடுறார். ஆனால் அந்த அழகான ஒரு உவமை ஆண்டவர் சொன்னாங்க பாருங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் தன்னுடைய பெருமைகளை பேசி கொண்டிருந்தான். இன்னொருவன் வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். இதான் விலை உயர்ந்த முத்து, இதுதான் விலையேற பெற்ற முத்து. தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்த முத்து எது தெரியுமா? மனம் திரும்பி தேவனை அண்டி வாழ எந்த மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன்தான் விலை உயர்ந்த முத்து. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் இயேசு எல்லாவற்றையும் விட்டு தேவகுமாரன் தன் பரலோக மகிமை எல்லாவற்றையும் விட்டு he emptied himself. அது அர்த்தம், தம்மை தாமே வெறுமையாக்கி அந்த முத்தை தான் அடைந்து கொள்ள, அந்த முத்தை தான் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திற்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார். ஹல்லேலூயா. ஸோ இது எவ்வளோ அழகாக இந்த ரெண்டையுமே ஒன்றா ஆண்டவர் கொடுக்குறாங்க பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 44, 45, 46 பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்குது? ஒன்று பூமிக்குள்ளே உள்ள புதையலுக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு மனிதன் பார்த்த உடனே அந்த மனிதனுடைய ரியாக்ஷன் என்ன? எல்லாவற்றையும் விட்டு அவரை பிடித்து கொள்கிறான். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? தனக்குள்ள எல்லா மகிமையும் விட்டு அவனை பிடித்து கொள்ளுகிறார். ஓ க்ளோரி பீ டு காட். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள உறவு தான். நாமும் எல்லாவற்றையும் விட்டு அவரை பிடித்து கொள்கிறோம். அவரும் எல்லாவற்றையும் விட்டு நம்மை பிடித்து கொள்கிறார். எல்லாவற்றையும் விட்டு நம்மை தேடி உலகத்துக்கு வந்தார். இந்த அன்பை அறிஞ்ச உடனே நாம் எல்லாவற்றையும் விட்டு அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறோம். தான் கிறிஸ்துவின் அன்பு. இதை குறித்து தான் பவுல் சொல்கிறாரு, இந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from this love? உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நாமும் எல்லாவற்றையும் விட்டுட்டோம், அவரும் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு நம்மை தேடி வந்தார். இதாங்க லவ், இதாங்க தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. இந்த அன்பை புரிந்து கொண்டு கர்த்தர்க்காய் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த தியானத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரம் நிறைய காரியங்களை குறித்து கலங்கி போகிறோம் ஆண்டவரே. இது எப்படி நடக்குமோ, அது எப்படி நடக்குமோ, ஐயோ இது எப்படி ஆகுமோ, இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள நாங்கள் பல காரியங்களை குறித்து குழம்பி போகிறோம். ஆனாலும் இன்றைய தியானம் எங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தது, நீர் எல்லாவற்றையும் விட்டு எங்களை தேடி வந்தவர். ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் அப்பா? நாங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறோம், உம்முடைய கைகளில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது? ஆண்டவரை, எங்களை தொடுகிறவர்கள் உம்மையல்லவா தொடுகிறார்கள், உம்முடைய கண்மணியை அல்லவா தொடுகிறார்கள். நாங்கள் ஏன் ஆண்டவரே காரியங்களை குறித்து கலங்க வேண்டும், பயப்பட வேண்டும்? நன்றி அப்பா, என்னோடும் எங்களோடும் பேசி உடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நாங்களும் ஆண்டவரே பரலோக ராஜ்யமாகிய உம்முடைய ராஜ்யத்தை உறுதியாய் பற்றி கொள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த ட்ரெஷர், அந்த புதையலை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கு பின்னே ஓடி வர எங்களுக்கு கிருபை செய்தருளும். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். So God bless you. Bye-bye.